அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி வருது. அப்போது இந்த ராகுவுடைய பயிற்சி நல்லா இருக்குது, கேதுவுடைய பயிற்சி சரியில்லை, குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குது. இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை, கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை, குரு பயிற்சி நல்லா இருக்கு. அப்போ இது எப்படி அவங்களுக்கு கன்க்ளூஷனாக இருக்கும்? இல்லை, 3 கிரகமுமே நமக்கு சரியில்லை. அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு, இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம். அதனால் இதை செய்தால்தான் உங்களுக்கு நன்மை. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். துளாராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் என்ன மாதிரியான ஒரு கன்க்ளூஷனான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. துளாராசி ஆகிய உங்களுக்கு எது எல்லாம் ப்ளஸ்ஸு எது எல்லாம் மைனஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன். இதில் தோராயமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸு தாங்க. துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையுது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒரு 2 விஷயம்தான். அது என்னங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போவது நல்லது. இருந்தாலும் கூட இது என்ன கொடுத்துருப்பாருன்னா செலவை கொடுத்துருப்பார், தேவையற்ற செலவு. அந்த செலவுங்கிறது ஒன்று பொருளாக இருக்கலாம் அல்லது நேரமாக இருக்கலாம். நேர விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பொருள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதில் 2மே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா அஷ்டமத்தில் இருந்தார் இல்லைங்களா குரு பகவான். அப்போது இந்த குரு பகவான் இந்த நேர விரயம் ஏற்படட்டும் அல்லது பொருள் விரயம் ஏற்படட்டும், இப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஒரு கிராமத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல் குருப்பா அப்படிம்பாங்க. என்னன்னா ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டான் அப்படின்னா அவனுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கணும். 100 பேர் ஓடுறதுல ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அதுக்கு 9ல் குரு இருந்தால் தான் அவனால் முடியும் அப்படிங்கிறது அவன் நம்பிக்கை. இப்போது 9ஆம் இடத்துல உங்களுடைய கோச்சாரத்திலே குரு பகவான் உட்கார்றாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னாங்க, முன்பை விட அதீதமான ஒரு திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய ரேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் முதன்மை இடத்துக்கு போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு யாரும் இல்லைங்க போட்டி, நான் தாங்க தனித்துவம், நான் தான் செய்கிறது தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போது. முன்பை விட அதிகப்படியான பலன், அதிகப்படியான பலம், அதிகப்படியான நேரம் இந்த தொழிலுக்குன்னோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்குன்னோ நீங்கள் செய்ய போகிறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அங்கீகாரம், சம்பள உயர்வு, ஒரு நல்ல வெகுமதி ஏற்படுறதுலாம் ஏற்பட போகுது. எதனாலன்னா குரு பகவான் 9ஆம் பாவத்தில் போகிறதுனாலையும் அந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலையும் அதே போல் உங்களுடைய 3ஆம் பாவம் பார்வை பெறுது. அதுதான் முன்னேற்றம். 3ஆம் பாவங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுங்க. அதில் ஒரு நல்ல கிரகம் போனால் அது நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அதில் சரியான கிரகம் போகலை அப்படின்னா அது உங்களுக்கு தடையாக இருக்கும். இப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் பாவத்தை கிடைக்கிறதுனால நல்ல வளர்ச்சி ஏற்பட போது, நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது துளாராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சினாங்க 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த 5ல் ராகு ரொம்ப அமக்கலம், பாக்யஸ்தானத்தில், அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், இதிலெல்லாம் ராகு வந்தாருனாங்க அமக்கலங்க உங்களுக்கு. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குன்னா குழந்தை பிறக்கும். இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இல்லை ஏற்கனவே எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குமா அல்லது ஆண் குழந்தை பிறக்குமா, ஏற்கனவே இருக்கிற குழந்தை இல்லாமல் இன்னொரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரியே ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த குழந்தை அம்ச அபிவிருத்திகள் ஏற்படுறவங்களுக்கும் ஏற்பட போகுது. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அடுத்ததாக ஒரு கவனிச்சிங்கன்னா 5ஆம் பாவங்கிறது தெய்வ வழிபாடு.
5ஆம் பாவங்கிறது தெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான இடம். அதில் வந்து ராகு போகிறதுனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் குலதெய்வத்தை நிச்சயமாக வழிபாடு செஞ்சிருவீங்க. கண்டிப்பாக தானாகவே போவீங்க, அந்த குலதெய்வத்து கோயிலை கும்பிட போகிறீங்க, அந்த கோவிலுக்கு நல்ல ஒரு பூஜைகளை செய்ய போகிறீங்க, நல்ல பொங்கலுடன் சுவாமியை கும்பிட்டு வழிபாடு செய்ய போகிறீங்க. அருமையான பூஜைகள் நடக்க போகுது. 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான், அது 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய பார்வை பெற்ற 5ஆம் இடத்திலே ராகு, அருமை. அதே மாதிரி 11ல் இருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு நல்ல யோகம், லாபஸ்தானம் இல்லைங்களா? வெளிநாடு போவதற்கு ஒரு யோகம் இருக்குது. சாமி நீங்கள் மாட்ட சொல்லிட்டே இருக்கீங்க, நான்லாம் பாஸ்போர்ட்டே எடுக்கலை நீங்கள் சொன்னால் கூட வரக்கூடிய காலத்திலே ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு வருதுங்க துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக. எதனாலன்னா 11ஆம் இடம் வலிமையாகுது. அதுவும் அந்த இடத்துல சூரிய பகவானினுடைய ஆதிக்கமாக துளாராசிக்காரங்களுக்கு இருக்கார். இதில் ஒரு நல்லா கவனிச்சுங்க. அதாவது துளாராசிக்காரங்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 70 வயசை தாண்டிடும். உங்கள் ஜாதகத்தை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். யார் நீங்கள் துளாராசிக்காரங்க யார் வேணாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கங்க. சூரிய தசை எப்போ வருதுன்னா 70 வயசை தாண்டிடும். பொதுவாகவே இந்த தசைகளினுடைய பலம் எப்போ அதிகமாக கிடைக்கும்னா சோடசாத் ஊர்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 16 வயதிலிருந்து 70 வயதிற்குள் வரக்கூடிய தசை இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாங்க 25 வயசுலேருந்து இந்த 50 வயசு, இந்த 25 வருஷம் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய பீரியட். இதில் என்னென்ன கிரகங்களினுடைய தசா புத்திகள் நடக்குதோ அப்போ அந்த கிரகங்களின் எந்த இடத்தில் இருக்கோ அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ துளாராசிக்காரங்களுக்கு சூரிய தசை எப்போ வரும்? 70 வயசுக்கு மேலே தான் வரும். அப்போது சூரியன் உங்கள் இடத்துல 11ல் இருக்கார், 10ல் இருக்கார். ஜோசியர் பார்ப்பார், 10ல் சூரியன்ப்பா உனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் எப்போ கிடைக்கும்? சூரியன் 11ஆம் இடத்துல அவர் இப்போ 70 வயசுக்கு மேலே அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? அப்போது இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான பலன் இருக்கும், உங்களுடைய கட்டம் சொல்லும். ஆனால் எப்போ கிடைக்குங்கிறத தசா புத்தி தான் சொல்லும். அப்போ எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது சூரிய தசன் ரொம்ப தள்ளி இருக்குது, குழந்தை பாக்கியம் இருக்குது, சூரியனுடன் சம்பந்தம் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், நல்ல குழந்தை இருக்குப்பா உங்களுக்கு நல்லா இருப்பீங்க, ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ பிறக்கும்? 70 வயசில். அப்போ சூரிய தசை அப்போ தானேங்க ஆக்டிவேட் ஆகுது. அப்போது இது மாதிரி இருக்குது உங்களுக்கு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குங்கிறத வச்சு தான் இது நிர்ணயம் பண்ண முடியும். அப்போது இது மாதிரி சூரிய தசைக்கான ஆக்டிவேஷனே இல்லாமல் தள்ளி வருகுது அப்படின்னா அந்த சூரிய திசைக்கான ஆக்டிவேஷனை 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு செஞ்சிருவார். நல்லா புரிஞ்சுங்க. கேது என்ன செய்வார்னா இந்த இடத்துல உங்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வார். முதல் விஷயம், வெளிநாடு செல்வதற்கான யோகத்தை கொடுப்பாரு. இன்னொரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் திசையில் என்ன நடக்க போகுதோ அதை கேது உங்களுக்கு செஞ்சிருவார். எதனாலன்னா அவர் சூரியனாக மாறுவதனால, சூரியனுடைய நட்சத்திரத்தில் போவதனால, சூரியனுடைய ராசியிலே போவதனால. ஏன்னா வந்து முதல்ல அவர் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் தான் உள்ளே போகிறார். சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய ராசி, அதில் 2மே சூரியனாக இருக்கிறதுனால அவருடைய முழு பங்கு சூரியனாக மாறிடுறார். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சூரியனாக மாறுவதனால உங்களுக்கு நன்மை. இதில் இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருக்கார், அஷ்டமத்தில் இருக்காருன்னா இப்போ அஷ்டமம் வேலை செஞ்சிடும். அதனால் தேவையற்ற அபராதங்கள், ராஜ அபராதங்கள், ஏதாவது போய் ஃபைன் கட்டுறது, எங்கேயாவது உங்களுக்கு திடீர்னு வண்டியில் போயிட்டுருங்க, போலீஸ் பிடிச்சி உங்களுக்கு நீங்கள் சரியானபடி ஓவர் ஸ்பீடாக வந்துட்டீங்க, லைசன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஃபைன் கட்டுங்கிறது. அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சரியான விஷயம் செய்றீங்க, திடீர்னு ஏதோ ரைடு வர்றது, ஏதோ ஒரு பிரச்சனை வர்றது, அரசாங்கத்திற்குன்னு அபராதம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய சுயஜாதத்தை நிச்சயமாக ஒரு தடவை பார்த்துக்கணும். அதில் சூரியன் எங்கே இருக்கார், எதை செஞ்ச போகிறாரு, என்ன செஞ்சிட்ருக்காரு, இப்போ அவர் கேது வர்றதுனால எப்படி மாறப்போகுதுங்கிறத நிச்சயமாக ஒரு தடவை செக் பண்ணிங்க. அதை வச்சு தான் உங்களுடைய பலன் முழுமையாக மாறுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இந்த கன்க்ளூஷனாக, அதாவது இந்த ராகு கேது குரு பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம்
பொருளாதார உயர்வுகள் ஏற்படும், உயரிய கௌரவங்கள் ஏற்படும், போட்டிகளிலே வெற்றி பெற போறீங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், தெய்வ வழிபாடுகள் பரிபூர்ண சித்தியாகும். ரொம்ப தெய்வமே என்ன குலதெய்வம்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட குலதெய்வத்தை போய் கும்பிட போறீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களை பரிபூர்ணமாக சேரும். அதே போல் உங்களோட அபிலாசிகள் பூர்த்தியாகும். வெளிநாடு செல்லுவதற்கான யோகம் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்திலே சூரியன் எந்த இடத்திலே இருந்து சூரிய திசையில எதை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறாரோ அந்த திசைக்கான பலனை இப்போ கேது கொடுப்பார். இது எல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இந்த ராகு கூர்க்காது. இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சினால இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரிய பகவான் நீங்கள் உங்களுக்கு. அதனால் சூரியனுடைய காரக தெய்வம் சிவபெருமான். அதனால் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ தினம் அவருக்கு ரொம்ப உகந்தமானதுங்க. இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேக பிரியர் பால்னால் அபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரி செஞ்சுவாங்க. நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கங்க, எனக்கு சிவன் கோயிலெலாம் பக்கத்தில் இல்லை, நான் என்ன செய்யலாம்னா அதாவது பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நினைத்து விரதம் எடுக்கிறது, உபவாசம் எடுக்கிறது, இதை செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.